அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி 2025 நமக்கு பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இன்னும் பார்த்தினாக்கா மிக குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பார்த்தினாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் பாஸ் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும், வேலை வாங்கணும் அப்படின்றது ஆசை. ஆனால் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா வெற்றி பெறணும். அப்போ தான் பிறகு வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ யாரெல்லாம் நம்மளுடைய எதிரி? ஜென்ரலாக பிறகு இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாருக்குமே பிறகு காமனாக ஒரே மாதிரியான எதிரி தான் இருப்பாங்க. ஒரு சில எதிரி வேறுபடலாம். மேக்ஸிமம் பிறகு இந்த எதிரிகள் எல்லாமே பிறகு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்முடைய முதல் எதிரி எது அப்படின்னா, இப்போ நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க பாருங்கள், ஃபோன். அதுதான் முதல் எதிரி. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொபைலை பார்த்தினாக்கா பக்கத்துலேயே வச்சுப்போம். அதில் பார்த்தினாக்கா படிச்சுட்டே இருப்போம். ஒரு 4 லைன் கூட படிக்க மாட்டோம். சடனாக ஒரு மெசேஜ் டோன் வரும், அந்த மெசேஜ் எடுத்து பார்ப்போம். திரும்ப ஒரு 4 லைன் படிப்போம். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்கள அந்த ஃபோனை எடுத்து பேசுவோம். சரிங்களா? இப்போது வந்த மெசேஜாக இருக்கட்டும். அடுத்து இன்னொன்று படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரில, உடனே மொபைல் எடுத்து பார்ப்போம். அதை வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டா பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணோன்னா அதோடைய கண்டினியூவேஷன் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மொபைல் எப்போ வேணும், ஃபஸ்ட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்டு மொபைல் டோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. மொபைல் பண்ணாக்கா சைலண்ட்டில் போட்டுருங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுருங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் நம்ம கை கெட்டாத தொலைவில் வச்சுட்டு உட்காருங்க படிக்கிறதுக்கு. 1/2 hour அலாரம் வைங்க. 1/2 hour அந்த மொபைல் அலாரமோ இல்லை நீங்கள் கடிகாரத்தில் கூட பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா மொபைல் நம்ம டிஸ்டன்ஸை தான் வைக்க போகிறோம். இப்போ சைலண்ட்டில் போட்டால் மொபைல் அடிக்குமான்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சைலண்ட்லேயே போட்டால் கூட அலாரம் அடிக்கும். இப்போ 1/2 hour அலாரம் வைங்க. 1/2 hour எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிங்க. 1/2 hour முடிச்சுட்டு 1/2 hourக்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் அந்த டவுட்டை எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. 1/2 hour கழித்து ஒரு 5 minutes அந்த மொபைலை எடுத்துங்க. எடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ பார்த்துக்குங்க. மெசேஜ் எதனா வந்திருந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஃபோன் எதனா வந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா படிப்பை விட மொபைல், யாருடைய மெசேஜோ யாருடைய ஃபோன் காலோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்த நமக்கு ஒரு 3 மாதம். நான் 3 மாதம் அப்படின்றது ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஏன்னா பார்த்தினாக்கா எல்லாமே சிலபஸ் நியூவாக இருக்குது. அந்த சிலபஸை பார்த்தினாக்கா இருக்கக்கூடிய அந்த 80 நாள் ஆல்ரெடி பார்த்தினாக்கா ஒரு வாரம் போயிடுச்சு. எத்தனை நாள் தள்ளி போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு 80 நாளே வச்சுப்போம். ஸோ அப்போது நம்மளுடைய முதல் எதிரி அந்த மொபைல். அந்த மொபைலை நீங்கள் எப்படி பார்த்தினாக்கா வெற்றி பெறுறீங்க, அந்த மொபைலை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய வெற்றி இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு பார்த்தினாக்கா அந்த ஆர்வம் குறையுதோ அப்போ மட்டும் மொபைலை எடுத்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, நமக்கு தேவை யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போ தான் பிறகு நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மொபைல் சொல்லிட்டேன். இரண்டாவது எதிரி யார் அப்படின்னா நம்முடைய தூக்கம். அப்போது அந்த தூக்கத்தை பிறகு நம்ம எப்படி வெற்றி கொள்ளணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும். இந்த எக்ஸாம் டைமில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். நம்ம இன்னும் கஷ்டப்பட போகிறது இல்லை, அந்த தூக்கத்தை பார்த்தினாக்கா தியாகம் பண்ண போகக்கூடிய காலம் அப்படின்னா எவ்வளோன்னா அடுத்த ஒரு 3 மாதம். அவ்வளோதான். அந்த 3 மாதம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ஆஃப்டர்நூன் பார்த்தினாக்கா ஒரு 1 o'clock ஒரு 1:30 முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் சரி, ஒரு 2 days லீவ் போட்டு கண்டினியூஸாக தூங்கினாலும் சரி, உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தூக்கத்தை வெற்றி பெறணும். அப்போ உங்களுடைய தூக்கத்துடைய நேரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா ஒரு 7 hours, ஒரு அதிகபட்சம் இன்னொரு 1 month கழித்து பார்த்தினாக்கா 6 hours, இன்னொரு 1 month கழித்து பார்த்தினாக்கா 5 hours per day. அவ்வளோதான் தூங்கணும். ஏன் அது கூட பார்த்தினாக்கா இப்போ நான் 7 hours சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய உடம்பு அதுக்கு மாறணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 7 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினாக்கா 6 மணி நேரம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினாக்கா 5 மணி நேரம் போதும். நம்ம தூங்குங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தினாக்கா வெற்றி பெற முடியும். அடுத்தது உங்களுடைய நண்பர்கள். நண்பர்களில் வந்து பார்த்தினாக்கா 2 விதம் இருக்காங்க. ஒரு நண்பர்கள் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, இன்னொரு நண்பர்கள் நம்மளை வந்து பார்த்தினாக்கா டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போது எந்தெந்த நண்பர்களெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களோ, இப்போ ஒரு நண்பர் இருக்கான் சரியா, ஒரு நண்பர் இருக்கார், ஸோ நம்ம படிக்கிறது வந்து நீங்கள் படிங்க உட்காந்துட்டு சரிங்களா, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு போகிற நண்பர் ஒருத்தர் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறமா படிச்சுக்கலாம், டைம் தான் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற நண்பர்கிட்ட இருந்து விலகிடுங்க. ஸோ அப்போது எந்த நண்பர்கிட்ட பேசணும், எந்த நண்பர்கிட்ட பேசக்கூடாது, இதை பார்த்து நண்பர்கிட்ட எந்த நண்பர்கிட்ட பேசக்கூடாதோ அந்த நண்பர்கிட்ட இருந்து விலகி இருங்க. அப்போ உங்களுடைய வெற்றி உங்கள் நோக்கி வரும். அடுத்தது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நிறைய பேர் வந்து பண்ணாக்க குரூப் ஸ்டடி பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நான் இருக்கேன், இன்னும் நீங்கள் யாரோ ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் வந்து பண்ணாக்கா சரியாக வரதே கிடையாது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது 3 பேர் படிக்கிறாங்க, 2 பேர் வந்து பண்ணாக்கா கண்டினியூஸாக வருவாங்க, இல்லை 2 பேர் தான் படிக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ணாக்கா வருவாங்க, இன்னொருத்தர் வரவே மாட்டாங்க படிக்கிறதுக்கு சரிங்களா. அந்த மாதிரி ஆள் கூட சேரணுமா அப்படின்னா கண்டிப்பாக சேரவே சேராதீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறன்றது பேரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க எப்போ வருவாங்கன்னு அவங்கள எதிர்பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா. அவங்கள எதிர்பார்க்காதீங்க, அவங்க எப்படியாவது போகட்டும் சரிங்களா. நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, குரூப் ஸ்டடி பண்ணலான்னு யோசிச்சுருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய வெற்றியை மட்டும் பாருங்கள். அவங்க வந்தாங்கன்னா உட்காந்து படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். வரலையா எப்படியாவது போகிறாங்க, விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுறது உங்களுக்கு முக்கியம். முதல்ல நம்ம பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ரைட். அடுத்த எதிரி யார் அப்படின்னா, மிகப்பெரிய எதிரியே, நமக்கு ரொம்ப முக்கியமான எதிரி, தேர்வில் வரக்கூடிய அந்த 150 கொஷின். அவங்க எதிரியா அப்படின்னா கண்டிப்பாக எதிரி தான். ஒவ்வொரு கொஷினும் நமக்கு ஒரு எதிரி. அப்போ எத்தனை எதிரி இருக்காங்க? தமிழ் தகுதி தேர்வோடு சேர்த்து 180 எதிரி இருக்காங்க. அப்போ அந்த 180 எதிரியும் நம்ம வெற்றி பெறணும். எப்படி வெற்றி பெறணும்? அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வெற்றி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய அடுத்த டார்கெட் எவ்ரிடே சரிங்களா, ஒவ்வொரு நாளும் அந்த 180 எதிரியை வந்து பண்ணாக்க நோக்கி தான் நம்ம போராட போகிறோம். அந்த 180 எதிரி எப்படி வேணாலும் இருப்பான். எதிரி எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு சொல்லவே தெரியாது சரியா. எதிரி வந்து பண்ணாக்கா ஈஸியாக இருக்கலாம், எதிரி கஷ்டமாக இருக்கலாம். அப்போ அந்த எதிரியை வந்து பண்ணாக்கா வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பண்ணாக்கா பயிற்சியை சரியாக பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த எதிரியை வெற்றி பெற முடியும். அந்த எதிரியை வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சி சரியான மெத்தடில் இருக்கணும். அந்த மெத்தடை கண்டுபிடிச்சி கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன எதிரியெல்லாம் வந்து பண்ணால் ஒவ்வொன்றா விலக்கி வச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த 180 எதிரியை வந்து பண்ணாக்கா ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.